Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchen weekend special இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chicken masala dry எப்படி செய்யறதுன்னு. இந்த chicken dry masala செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி கிரேவி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் ட்ரை மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ட்ரை மசாலா அப்படின்றதுனால நம்ம வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். நான் சிக்கனை வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்க வேண்டாம். இப்படியே வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே கொத்தமல்லி போட்டும் இறக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்து கடைசியாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் அந்த சிக்கனில். அதுக்காக நான் இதில் வெங்காயம் தக்காளி இப்போ சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கணும் இதில். அதனால் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கலந்து தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கலந்து தூள் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற கரம் மசாலா தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம இப்போது மசாலா நம்மளுக்கு அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். கொத்தமல்லி இலை போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளேம் ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரேவியை ட்ரை அவுட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிபி தயாராகிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.